நமக்கு ஒரு ரட்சகர் கொடுக்கப்பட்டார். கர்த்தாவும் அவர் தோளின் மேல் இருக்கும் நாமம் பரிசுத்த ஆலோசனையின் கர்த்தர் தயாள பிரபு எனப்படுவார். இதோ எல்லாம் ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். இதை நாம் இயேசு கிறிஸ்து எனப்படுவார் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாவன் கெட்டு போகாமல் நித்திய தேவனை அடையும்படிக்கு அவர் தந்தரில் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1ஆம் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்றார். உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். 3வது வார்த்தை, ஸ்ரீயே இதோ உன் மகன் என்றார், இதோ உன் தாய் என்றார். 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே நீ கைவிட்டு தாகமாயிருக்கிறது என்றார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 10:10 பைபிள் வசனம். இறந்து போனதை தேவவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இருக்கிறார். தேங்க்யூ. நாளை சந்தோஷமாக வருகையும் செல்கிறேன். சந்தோஷமாக. இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முழு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். தேஜபிலுவே இயேசுவானவர் நாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட பின்பு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலின்றி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவன் அவரை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயராகிய இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதோ கர்த்தரை வைத்த இடம். அந்த ஸ்திரீகள் தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். நன்றி. என் பெயர் சங்கீதம் 1 கர்த்தர் என்னை பெயர்க்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அவர் என்னை புல்லில் அடைந்து நீண்ட அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு வருகிறார். கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதிகளின் பாதையை நடக்கிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பள்ளத்தாக்கு தேவன் கூட இருக்கிறார். தேவராகிய கர்த்தர் தானே, என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாக வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரித்து நினைப்பாயாக. உன் தந்தையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்குள் விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருக்குள்ள யாவதையும் மிச்சாதிருப்பாயாக. ஆமென்.